நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நற்செய்தி சொன்ன காரணத்தினால், இப்படியெல்லாம் பொறுமை காத்தால் இப்படியெல்லாம் உங்களுக்கு நன்மை உண்டு என்று சொன்ன காரணத்தினால் அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக மாறியது என்பதைத்தான் நீங்கள் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அம்மா யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிற்றன்னை. இந்த அம்மாவுடைய சகோதரியிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்த காரணத்தினால் பால்குடி சகோதரி சிற்றன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அம்மாவுடைய மகன் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பிரசித்தி பெற்ற நபித்தோழர். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா வந்தவுடன் அபூ தல்ஹா என்பவரை திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்து அந்த அபூ தல்ஹாவின் மூலம் குழந்தைகள் கிடைக்கிறது. அந்த குழந்தை மரணித்த ஒரு சம்பவத்தை புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம். கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போய் விடுவீர்கள். இந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. இப்படியுமா பெண்கள் இருப்பார்கள்? இது என்ன? அல்லாஹு தாலா எப்படி அவருடைய இருதயத்தில் அல்லாஹு தாலா இரும்பாலா படைத்தான் என்று நாமெல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த அம்மாவுடைய நடைமுறையை பாருங்கள். அபூ தல்ஹா அவர்கள் ஒரு நாள் வேலைக்காக வேண்டி வெளியே செல்கிறார். வெளியே செல்லும் பொழுது அவருடைய குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறது. வெளியூருக்கு சென்ற வியாபாரத்திற்கு திரும்ப வருவதற்குள் அந்த குழந்தை இறந்து போன சம்பவம் அந்த ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம். குழந்தை இறந்து போய் விடுகிறார். கணவன் வெளியூருக்கு வியாபாரத்திற்காக வேண்டி செல்கிறார். வியாபாரத்திலிருந்து கணவன் வந்தவுடனே அன்பான உபசரிப்பு, அவருடைய பதட்டம், அவருடைய பல்வேறு வகையான சங்கடங்கள், பயணத்தினுடைய இடையூறுகள் எல்லாம் அந்த அம்மா அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு வருகிற கணவர் கேட்கிறார், நம்முடைய மகன் எப்படி இருக்கிறான்? போகும்போது உடல்நல சரியில்லாமல் இருந்தானே, மகன் எப்படி இருக்கிறான்? மகன் மரணித்து விட்டான். அந்த அம்மா சொல்கிற பதிலை பாருங்கள். அல்லாஹ் நாடிய அளவுக்கு நம்முடைய மகன் நன்றாக இருக்கிறான். சாதாரணமாக தினசரி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வார்களோ அதே போல தங்களுடைய வாழ்க்கையை அபூ தல்ஹா அவர்களும் உம்மு சுலைம் அவர்களும் அன்று இரவு கழித்தார்கள். காலையில் சொல்லுகிறார்கள் ஒரு உதாரணத்தின் மூலம். என்ன உதாரணம் சொல்கிறார்? அபூ தல்ஹாவே, நம்மிடத்தில் ஒரு அமானிதமான பொருள் ஒன்று இருந்து அதை உரிய நபர் உரிய நேரத்தில் வந்து கேட்டால் கொடுப்பது நம்முடைய கடமையா இல்லையா? அபூ தல்ஹா கேட்கிறார், இது என்ன அநியாயம்? அமானிதமான பொருளை உரிய நபர் கேட்கிற பொழுது கொடுப்பதுதானே நியாயம், அவருடைய பொருள் அல்லவா என்று பதில் சொல்ல, அப்படியானால் அல்லாஹு தந்த நமது மகன் இறந்து விட்டான், தந்தவன் எடுத்துக்கொண்டான். அப்போ ஒரு ஜனாசா வீட்டில் இருக்கிறது, சாதாரண வாழ்க்கையை போல கழிக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த உணர்வு, அந்த ஒரு தைரியம், அந்த குழந்தையினுடைய அந்த இழப்பை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் எதிர்கொண்டு அந்த அம்மா பொறுமை காத்த காரணத்தினால் இந்த செய்தி அபூ தல்ஹாவுக்கு காலையில் கொஞ்சம் கோபத்தை உண்டாக்குகிறது. இரவில் சொல்லாமல் சாதாரணமாக வாழ்க்கை நடத்தி காலை இழந்தவுடன் மகனுடைய மரண செய்தியை மனைவி சொல்லுகிறாள் என்று கொஞ்சம் கோபப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அந்த இரவு உங்களுடைய குடும்பத்தினர்கள் பொறுமை காத்த காரணத்தினால் அல்லாஹு தாலா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அருள் புரிந்து விட்டான் என்று சொன்னார்கள். அந்த அம்மா 10-15 குழந்தைகளை பெற்றது. எல்லோரும் குர்ஆனை மனனம் செய்கிற குழந்தைகளாக மாறினார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் என்னென்னமெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசியிருப்போம், என்னவெல்லாம் அல்லாஹ்வை பற்றி திட்டியிருப்போம், எவ்வளவு முறையீடுகளை அல்லாஹ்விடத்தில் பேசியிருப்போம், எவ்வளவு பதட்டம், மன உளைச்சல் வேண்டும் தான். இருந்தாலும் நம்முடைய பிள்ளை அல்லாஹ் தந்தான், அவன் எடுத்துக்கொண்டான் ஒரு நன்மைக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இறை விசுவாசியை அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தின் மூலம், பிள்ளைகளின் மூலம், உடல் ஆரோக்கியத்தின் மூலம், அவர்களுடைய அனைத்து வகையான நடவடிக்கைகளின் மூலம் அல்லாஹு தஆலா ஒரு இறை விசுவாசியை சோதித்து 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 கடைசியில் எந்த பாவமும் இல்லாமல் அவர் அல்லாஹுவை சந்திப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு நபிமொழியை பாருங்கள். ஒரு அடியான் தன்னுடைய குழந்தையின் மீது அதிகமான பாசம் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பானாம். அல்லாஹு தஆலா அந்த அடியானை சோதிப்பதற்காக அந்த அடியான் யாரை நேசித்தானோ அவருடைய உயிர்களை அல்லாஹ் உடனே கைப்பற்ற ஆணையிடுகிறான். வழக்குமார்கள் உயிரை கைப்பற்றுகிறார்கள். அதிக பாசம். ஒரு 20 வருடம் பொறுத்து ஒரு குழந்தை கிடைத்தது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதான் ஒரே வாரிஸ். அந்த வாரிசோடு அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா திடீரென
அந்த வாரிசை கைப்பற்றுவதன் மூலம் அந்த இறை விசுவாசி அல்லாஹ் சோதிப்பான். அந்த உயிரை கொண்டு செல்லும் பொழுது அல்லாஹ் கேட்பானாம், என்னுடைய அந்த இறை விசுவாசி இந்த உயிரை கைப்பற்றும் பொழுது என்ன சொல்லி கொண்டிருந்தான்? யா அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அவர்கள் சாதாரணமாக இருந்தார்கள். யா அல்லாஹ், அப்படியா? இறை புகழ் வீடு என்கிற பெயரில் அவருக்கு ஒரு மாளிகை எழுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு, பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அந்த அம்மா ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி. உஹது போரில் போர் முடிந்து எல்லோரும் திரும்ப வருகிறார்கள். இந்த அம்மா திரும்ப வருகிற அந்த சஹாபாக்களுடைய கூட்டத்துக்குள் போய் தேடுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம், யாரை தேடுகிறீர்கள்? உங்களுடைய கணவனையா? கணவர் போரில் இறந்து விட்டார். உடனே இந்த அம்மா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மீண்டும் தேடுகிறார்கள். யாரை தேடுகிறீர்கள்? உங்களுடைய மகனையா? அவரும் இந்த போரில் இறந்து விட்டார். இந்த அம்மா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மீண்டும் தேடுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம், யாரை தேடுகிறீர்கள்? உங்களுடைய சகோதரரையா? அவரும் இந்த போரில் இறந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மீண்டும் அந்த அம்மா தேடுகிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே பதட்டம். யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரே போர்க்களத்தில் குடும்பத்தில் இருக்கிற 3 பேர் இறந்து போய் அந்த அம்மா நிராயுதபாணியாக நிற்கிறார்கள். கணவன், மகன், சகோதரர். இந்த அம்மா நிராயுதபாணி. 3 பேரும் போரில் இறந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அந்த அம்மா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி தேடுகிற பொழுது சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? உஹது போரில் தூதர் கொலை செய்யப்பட்டதாக செய்தி அறிந்தேனே, அந்த தூதர் எப்படி இருக்கிறார் அதுதான் எனக்கு தேவை. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறார்? எங்கே அல்லாஹ்வுடைய ரசூல்? உடனே சஹாபாக்கள் அதோ வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னவுடன் இந்த அம்மா ஓடி போய் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொன்ன செய்தி தான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. யா ரசூலல்லாஹ், நீங்கள் இறந்து போனதாக செய்தி அறிந்தேன். இந்த போர்க்களத்தில் எனது குடும்பத்தினர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். அது எனக்கு கவலை அல்ல. உங்களை பார்த்தவுடன் அந்த கவலையெல்லாம் எனக்கு தீர்ந்தது. உங்களை பார்த்தவுடன் அந்த கவலையெல்லாம் எனக்கு தீர்ந்தது யா ரசூலல்லாஹ். அப்படியானால் அந்த மக்களுடைய உள்ளம், அந்த மக்களுடைய பண்பு, அந்த மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி பொறுமையுடைய மக்களாக அந்த மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் வளர்த்தி ஆளாக்கினார்கள் என்பதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும் என்பர்களே. அப்போ ஒரு மரண செய்தி கேட்டவுடனே பதட்டப்படாமல், அதற்காக வேண்டி பல்வேறு வகையான காரண காரியங்களில் ஈடுபடாமல், அதையே நினைத்து நினைத்து இபாதத்துகளை செய்யாமல், அதையே நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய திக்ருகள், ஸலவாத்துகள், துஆக்களில் ஈடுபடாமல் நாம் இருந்தால் அது நமக்கு ஒரு கை சேதமாகத்தான் அமையுமே தவிர நேர் எதிர்மாறாக என்னுடைய இறைவன் என்னை துரோகம் எல்லாம் செய்ய மாட்டான். என்னுடைய இறைவன் என்னை வேதனைப்படுத்தி அவன் சந்தோஷம் அடைகிறவன் எல்லாம் ஒன்றும் அல்ல. தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் அல்லாஹ் நம் மீது பாசம் செலுத்தக்கூடியவன். நமக்கு அல்லாஹு தாலா ஒரு இடையூறுகளையோ சோதனைகளையோ துன்பங்களையோ அல்லாஹ் தந்தால் நாம் அதற்கு நேர்மாறாக நாம் சிந்திக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நம்மிடத்திலே சொல்லுகிறது. அல்லாஹ் நன்மைக்குத்தான் செய்திருப்பான். எனது மகனுடைய மரணம், மனைவி மரணம், கணவன் மரணம், பிள்ளைகள் மரணம், தாய் தந்தையர்கள் மரணம் எல்லாம் இந்த உலகம் என்றால் நியதி. பிறப்பு என்றால் இறப்பு கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அந்த நியதியின் அடிப்படையில் சென்று விட்டார்கள் என்று பொறுமை காத்து நாம் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு மிகப்பெரிய பரிசு என்பதை இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஒரு மரண செய்தி கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உண்டார். யாராவது மரணித்தால் அவருடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவருடைய ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை. உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? கண்களை கசக்கி விடுவது, வாயில் தண்ணீரை எடுத்து ஊற்றுவது, நாடியை பிடித்து இழுத்து கட்டுவது. மரண நேரத்தில் கால்களை அவர் மடக்கி வைத்திருந்தால் மரணம் முடிந்தவுடனே கால்களை இழுத்து அவருடைய பல்வேறு வகையான அசுத்தங்களை போக்கி அவரை சுத்தப்படுத்துவது, மேலே ஒரு துணியை விரிப்பது, இது அவருடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை. அவருடைய ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை தூக்கி சென்று தொழுகை வரை பங்கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு கீராத் நன்மை. கீராத்னா தெரியுதா? உஹது மலை அளவுக்கு நன்மை. ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்தால், ஜனாசாவில் பங்கெடுத்தால் நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் மரணித்து அவருக்கு 40 நபர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமில் 1576வது நபிமொழி, யார் ஒருவர் மரணித்து
அந்த மரணித்த அந்த மனிதனுடைய ஜனாசாவில் 40 நபர்கள் பங்கெடுத்து என்று ஒரு நபிமொழி, 100 நபர்கள் பங்கெடுத்து என்றும் ஒரு நபிமொழி. அதில் யாரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நபராக இருத்தல் வேண்டும். அதான் முக்கியம். யாரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நபராக இருத்தல் வேண்டும். ஒரு ஜனாசாவில் 40 அல்லது 100 நபர்கள் பங்கெடுத்து அவர்கள் யாரும் இணை வைக்காத நபராக இருந்து உள்ளபூர்வமாக அந்த இறை விசுவாசிக்கு ஜனாசாவில் தொழுது பங்கெடுத்தால் அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்லுவார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்முடைய கடமை என்னங்க? உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு ஒரு 40 பேர்த்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு 40 நபர்கள், நம்மை நேசிக்கக்கூடிய, உள்ளபூர்வமாக நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு 40 நபர்களை இந்த உலகத்தில் சம்பாதித்தவர்களாக மரணிக்க வேண்டும் நண்பர்களே. அதான் உண்மை. நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லாம் யாராவது மரணித்தால் இணை வைக்காத நபர்கள், ஆரம்பத்தில் நாம் சொன்னோமா இல்லையா, வசியத்தாகவே எழுத வேண்டும். நான் மரணித்தால் என்னுடைய மரணத்தில் இணை வைக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தல் கூடாது. இணை வைத்தல் அல்லாத, பித்அத்துகள் அல்லாத, அனாச்சாரங்கள் அல்லாத, அல்லாஹ்வுக்கு இணை துணிகளை ஏற்படுத்தி வாழ்ந்த மனிதன் எனக்கு தொலை வைக்க கூடாது, தொழுகையில் பங்கு பெறக்கூடாது என்று வசியத்தாகவே எழுதி வைத்து மரணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எங்காவது தூக்கி கொண்டு போய் கடைசி துவாவாக நல்லுள்ளம் படைத்தவர்களுடைய இறை அடியார்களுடைய நல்ல நல்ல பிரார்த்தனைகள் கிடைக்காமல் நம்மை கொண்டு போய் அடக்கி யாரும் விட்டுவிடக் கூடாது. அதற்காக வேண்டி வசியத்தை செய்வது நம்முடைய கடமை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகன் இறந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள், கேளுங்கள். குரைப் என்கிற ஒரு தோழரிடத்தில், என்ன, எனது மகன் இறந்து விட்டானாமே, இந்த இடத்தில் அவருடைய ஜனாசாவில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து வா என்று குரைப் என்கிற தோழரை அனுப்புகிறார். குரைப் என்கிற தோழர் பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், பெரும் திரளான மக்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள், அதில் ஒரு 100 பேர்கள் இருப்பார்களா, 40 பேர்கள் இருப்பார்களா? இப்னு அப்பாஸ் அவர்கள் கேட்கிறார்கள். 40ஐயும் தாண்டி இருப்பார்கள், தாராளமாக 40 பேர் இருப்பார்கள். உடனே இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், உடனே அவரை நீங்கள் அடக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். காரணம், 40 பேர் அல்லது 100 நபர்கள் ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்து உள்ளபூர்வமாக அந்த ஜனாசாவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிற செய்தி முஸ்லிமில் 1577வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இனி அடுத்தது, ஒரு மனிதர் மரணித்தால் அந்த மரணத்தை 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் வெளியூரிலிருந்து அவர் வரட்டும் இவர் வரட்டும் என்பதற்காக வேண்டி அந்த மரணத்தை நாம் வீட்டில் வைத்து அதை நாம் வேதனை செய்வது நியாயமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரணம் அடைந்தால் அந்த மரணத்தை உடனே நீங்கள் தூக்கி கொண்டு போய் அடக்கி விடுங்கள். காரணம், இறை விசுவாசியாக இருந்தால் அவர் உலகத்தில் கஷ்டப்பட்டு இபாதத்துகள் செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருப்பார். அந்த நன்மையின் பலனை உடனே அடையட்டும், அவரை கொண்டு போய் உடனே அடக்குங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தீயவனாக இருந்தால் அதற்குரிய வேதனை அவனும் அனுபவிக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்பட்டால் அந்த மரணத்தை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் அடக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடக்குகிற வேலையை குடும்பத்தார்கள், நண்பர்கள், உறவினர்கள் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு சங்கடம். அந்த ஜனாசாவை பின்தொடரும் பொழுது என்றைக்காக இருந்தால் நாமும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் போக போகிறோம் என்கிற ஒரு பதட்டம், ஒரு கவலை எல்லோருக்கும் உண்டு. நிறைய பேர் அந்த நேரத்தில் கூட வியாபாரத்தை பற்றியெல்லாம் பேசுவாங்க. அவங்கள பற்றியெல்லாம் நம்ம கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு மௌத்தை பற்றி பயமுள்ள மக்கள் எல்லாம் கொஞ்சம் வருத்தப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், சங்கடப்படுவார்கள். கபரஸ்தானில் அடக்கிட்டு இருப்பாங்க, அங்கே குடும்பநாயம் பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா தான் மரண சிந்தனை ஏற்படுத்தணும். இனி ஒருவேளை அவர்களுக்கு மௌத்து வந்து அதே மாதிரி குடும்ப நாயம் பேசுகிற 40 பேர்த்து அல்லாஹு தாலா உண்டாக்குன்னு அவர்கள் சொர்க்கம் சொல்ல முடியுமா? அதுவல்ல. குடும்ப நாயமோ வியாபார நாயமோ உலக நாயமோ பேசுகிற சபை அல்ல, மலக்குமார்கள் பின்தொடர்ந்து வருகிற சபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேளுங்கள் நண்பர்களே. ஒரு அடியானுடைய ஜனாசாவை நீங்கள் தூக்கி செல்லும் பொழுது, நேற்றைக்கு பார்த்தோமா இல்லையா, அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய உயிரை இல்லியூன் என்று சொல்லப்படுகிற புத்தகத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். தீயவர்களுடைய உயிரை சிஜ்ஜீன் என்கிற இடத்தில் அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கிற அந்த உயிர் கெட்டடியானாக இருந்தால்
அந்த மரணத்தை தூக்கி செல்லும் பொழுது அந்த உயிர் கதறுகிறது, என்னை தாமதப்படுத்துங்க.